ஷோபனா சித்தி. சித்திக்கு வயசு 48. சித்தப்பா 3 வருஷம் முன்னாடி இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதும் ஷோபனாவோட அக்கா லலிதா ஷோபனா கிட்ட சொல்கிறா, அங்கேயே எவ்வளோ நாள் இருப்ப வாடகை வீட்டில், பேசாமல் இங்கே வந்துடுறேன், நாங்கள்லாம் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு லலிதா ஷோபனா கிட்ட சொல்கிறா. அதுக்கு உடனே ஷோபனா, அது எப்படிக்கா நான் வந்து இருக்கிறதுன்னு, வா, என் வீட்டுக்காரர் இருக்கார், என் பையனும் இருக்கான்ல, பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா லலிதா. ஷோபனாவும் அந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு வர அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. லலிதாவோட கணவர் பேர் சுகுமார், வயசு 55. லலிதாவுக்கு ஒரு பையன் பிரதீப், வயசு 24. ஷோபனா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அவங்க அக்கா லலிதாவுக்கு கால் பண்ணுறா. அக்கா, நான் வந்துட்டேன், பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கேன், யாராச்சும் அனுப்புறியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் லலிதா உடனே அவங்க கணவர் சுகுமார்கிட்ட சொல்கிறா, ஏங்க, ஷோபனா வந்திருக்காளாம், பஸ் ஸ்டாப்பில் இருக்காளாம், கொஞ்சம் போய் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருங்கன்னு. உடனே சுகுமாரும் அவரோட பைக்கில் பஸ் ஸ்டாண்டுக்கு வராரு. வந்து ஷோபனாவை பார்த்ததும் சுகுமாருக்கு இன்னும் ஆசை அதிகமாகுது. என்னடா இது, இந்த வயசுலேயும் ஷோபனா நல்லா இருக்காளே, என்ன பசங்க தான் இல்லை, சரி நம்ம பார்த்துப்போம்னு சொல்லிட்டு அப்படியே பைக்கில் வரும்போது சுகுமார் ஷோபனா கிட்ட பேசிட்டு வராரு. கவலைப்படாத, நான் இருக்கிறேன் இங்கே, உனக்கு என்ன தேவையோ எல்லாமே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே ஒரு ஜூஸ் கல்ல ஜூஸும் குடிக்கிறாங்க. ஜூஸ் குடிக்கும்போது ஷோபனா அவங்க கணவரை நினச்சி கண் கலங்குறா. உடனே சுகுமார், எல்லாமே விதி முடிஞ்சால் போய்துன்னு ஆகணும், கவலைப்பட்டா என்ன கிடைக்க போகுது, எதுவும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவள் கன்னத்தில் தடவ ஆரம்பிக்கிறாரு சுகுமார். லலிதாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா அக்கா புருஷன் நம்மளை தொட்டு பேசுகிறாருன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரொம்பவே தயக்கமாக இருந்தா. அதுக்கப்புறம் சரி மாமா தானேன்னு சொல்லிட்டு அவளும் அமைதியாக இருக்கா. வீட்டுக்கு வந்ததும் லலிதா ஷோபனா கிட்ட, ஏன் வர சொன்னால் வரமாட்டியா, எல்லாம் உங்ககிட்ட இவ்வளோ பேசுகிறதா இருக்குது அப்படின்னு சொன்னதும், இல்லைக்கா அப்படி இப்படின்னு ஷோபனா சொல்ல ஆரம்பிக்கிறான். சரி, எந்த ரூம் வேணும் பாருன்னு சொல்லிட்டு அந்த பிரதீப்போட ரூமே ஒரு கொடுக்குறாங்க ஷோபனாக்கு. இந்த ரூம்லேயே இரு, ஏன்னா நானும் அவரும் அந்த ரூமில் இருப்போம், உனக்கு வேறு ஏதாச்சும் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிரதீப் முதல் தடவையாக ஷோபனாவை பார்க்குறான். என்ன, இவங்க தான் நம்ம சித்தியா, நல்ல ஆள் உயரமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கும் ஷோபனா மேலே ஆசை வருது. நைட்டு 11 மணிக்கு எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் சுகுமார் ஷோபனாவோட அறைக்கு வராங்க. அவங்க பையன் பிரதீப்பும் அங்கேயே தான் தூங்கிட்டு இருக்கான். ஷோபனா கிட்ட இவர் வந்து மெல்லமாக ஷோபனான்னு கூப்பிட்றாரு. ஷோபனா கண் தந்து பார்த்துட்டோம், என்னம்மா அம்மானதும், வா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாடி மேலே கூட்டிகிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிக்கும்போது சுகுமார் சொல்கிறாரு, உன் கணவர் இல்லை, அதனால் அந்த இடத்துல இனிமேல் நான் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதும் முதல்ல ஷோபனாக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இப்படி பேசிட்டு சுகுமார் ஷோபனாவை கட்டி அணைக்க ஆரம்பிக்கிறாரு. கட்டி அணைச்ச ஆரம்பித்ததும் இவ்வளோ யோசிக்கிறா, நமக்கு தான் இனிமேல் கணவரும் இல்லையே, அவர் இறந்து 3 வருஷம் ஆகுது, நமக்குன்னு ஒரு துணை வேணும்னு சொல்லிட்டு சித்தியும் சுகுமார் கூட இருக்க ஆரம்பிக்கிறா. அன்றைக்கி 2 பேரும் மாடியிலே இருந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஷோபனா அவளோட ரூமுக்கு வரா. உடனே பிரதீப் கேட்குறான், எங்கே சித்தி போயிருந்தேன்னதும், ஒன்றும் இல்லைப்பா, ஃபோன் பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னதும் பிரதீப், என்னடா அது இந்த டைமில் போய் ஃபோன் பேசிட்டு வரான்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்கிட்ட வரான். அப்போது சுகுமாரும் வேகமாக அவளோட ரூமுக்கு போகிறாரு. அப்போ ஒன்று யோசிக்கிறான், ஓஹோ, இவங்க போய் அப்பா கூட தான் பேசிட்டு வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிக்கிறான். ஆனால் இந்த விஷயத்த அம்மாக்களை சொல்லாமா வேணாமான்னு சொல்லிட்டு பிரதீப் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வீட்டில் எல்லாம் ஒரு வேலை பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணிகிட்ருக்கும்போது
ஷோபனா வந்து ஸ்டோர் ரூமில் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. பின்னாடியே போன சுகுமார் அங்கே ஸ்டோர் ரூம்லேயே வச்சு அங்கே ஷோபனாவை இன்னும் நல்லா பேச ஆரம்பிக்கிறாரு. கதவெல்லாம் சாத்திட்டு பிரதீப்க்கு என்னடா அது பகல்லே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவு வழியாக பார்க்க ஆரம்பிக்கிறான் இவங்க 2 பேரும் பேசுகிறத. இவங்க அப்பாவும் வயசாச்சுன்னு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் அவரால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பேச ஆரம்பிக்கிறாரு. இவன் ஜன்னல் இருக்கிறத ஷோபனா பார்த்துடுறா. பார்த்ததும் சுகுமார்கிட்ட சொல்கிறா, ஏங்க பிரதீப்புங்க அப்படின்னதும் அவங்க அப்பா கொஞ்சம் பதட்டமாக வராரு. பதட்டமாகி அந்த அறையிலேருந்து வெளியே வந்துடுறாங்க. வந்ததும் பிரதீப்பை அவங்க அப்பாவை பார்க்குறான் சுகுமார் அவங்க பையனை பார்க்குறான். என்னப்பா இதெல்லாம் இருந்தோம், என்னடா பண்ணுறது, உங்கள் அம்மாவுக்கும் வயசாகி போச்சு, முன்ன மாதிரிலாம் இல்லை, அவளுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். பிரதீப்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரிப்பா உன் இஷ்டம் சொல்லிட்டு இருக்கிறான். உடனே ஷோபனா வந்து பிரதீப் கிட்ட கேட்குறா, இந்த விஷயத்த அக்கா கிட்ட சொல்லிடாத, அப்புறம் வந்து அக்கா என்னை வீட்டை விட்டு அமுச்சிடுவா. அன்னதும் பிரதீப், நான் ஏன் சொல்ல போகிறேன், சரி உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அன்றைக்கி ராத்திரி ஷோபனா அவளோட ரூமில் இருக்கா. பிரதீப்பும் அங்கே தான் தூங்குவான். அன்றைக்கி போய் தூங்கும்போது தெரியாமல் ஷோபனா மேலே அவனோட கைகள் பட்டுருது. கைகள் பட்டதும் ஷோபனா, சரி பையன் தானே, அவன் எதாவது தெரியாமல் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கா. இவன் மெதுவாக மாம்பழங்களை தடவ ஆரம்பிக்கிறான். மாம்பழங்களை தடவ ஆரம்பித்ததும் சுதாரித்த ஷோபனா கண்ணை திறக்கிறா. என்னடா பண்ணுறன்னதும், ஒன்றும் இல்லை சித்தி தெரியாமல் அப்படின்னும். சரி சரின்னதும் மறுபடியும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. தூங்க ஆரம்பிக்கும்போது இவன் மறுபடியும் மாம்பழங்களையும் பின்புறத்தையும் தடவ ஆரம்பிக்கிறான். ஷோபனா உடனே இப்போ நம்ம கண்ணை திறந்துட்டா இவன் தெரியாமல் நடந்துச்சுன்னுவான், என்ன தான் பண்ணலாம் பார்க்குறான்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்க ஷோபனா இப்போ எந்த அளவுக்கு தடவ முடியுமோ தடவிட்டு அப்படியே மாம்பழங்களை ருசிக்கவும் ஆரம்பிக்கிறான். தூக்கத்தில் இருக்கிற மாதிரி நடிக்கிற ஷோபனா ஒரு கட்டத்தில் கண்ணை திறந்து பார்க்குறா. அப்போது இவன் மாம்பழங்களை சுவைச்சுன்னுக்கிறான். இவளும் அமைதியாகவே இருக்கா. இவன் ஒன்றே கண்ணை திறந்து பார்க்குறான். ஓ சித்திக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அவன் அதையும் பொருட்படுத்தாமல் பணியாரத்தை சுவைக்க ஆரம்பிக்கிறான். சித்திக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே அந்த சந்தோஷத்தை அவளும் எடுத்துக்கிறா. கொஞ்ச நேரம் கழித்து சுகுமார் ஷோபனாவை கூப்பிடலான்னு சொல்லிட்டு அவளோட அறைக்கு வரான். அறைக்கு வரும்போது பிரதீப் நல்லா பலகாரத்தை சாப்பிட்டு இருக்கிறத பார்த்து அமைதியாகவே நிற்கிறான். என்னடா இது நம்ம தான் எப்படின்னு பார்த்தா பிரதீப் அதுக்கு மேலே இருக்கான்னு சொல்லிட்டு அமைதியாக அந்த ஜன்னலோரம் பார்த்துட்டு போயிடுறாரு. இவன் இது விட்டால் நமக்கு வேறு வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நல்லாவே வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் காலையில் தலைலாம் களைஞ்சி போய் ஷோபனா இருக்கா. உடனே கேட்குறா பிரதீப் கிட்ட, என்னடா நேற்று அப்படின்னு. இல்லை சித்தி நான் சும்மா தான் இருந்தேன், நீயும் அப்பாவும் அப்படி பேசிகிட்டு இருந்தீங்களா, அதுதான் என்னால் முடியலன்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் டிஃபன் சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிள் வந்து இருக்காங்க. அப்போது உடனே சுகுமார் பிரதீப்பை பார்க்குறான். இனிமேல் நீ என் கூட படுத்துக்கடா, லலிதாவும் ஷோபனாவும் ஒன்றா இருக்கட்டும்னதும் பிரதீப்க்கு ரொம்பவே கோவப்படுறான். என்னடா இது அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சா என்ன, எதுக்கு இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஏன் பாடினதும், இல்லைடா எல்லாம் ஒரு காரணமாக தான், லலிதாவுக்கு ஒரே குழப்பம், எதுக்கு அவங்க கணவர் இப்படி சொல்கிறாரு, ஏங்க அப்படின்னதும், சும்மா தான் உனக்கு தான் ஹெல்த்து சரியில்லைல்ல, அதுதான் அவங்க தங்கச்சி கூட இருந்தால் நல்லாயிருக்கும்னு. லலிதா அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கல, அதெல்லாம் வேணாங்க, அவங்க கூடயே இருக்கட்டும், அவளுக்கும் ஒரு துணையாக இருக்கணும்னு சொன்னதும் சுகுமாருக்கு ஒரே குழப்பம், இது நம்ம எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்கான். அதுக்கு ராத்திரி மறுபடியும் பிரதீப் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். சுகுமாருக்கு மறைஞ்சிருந்து பார்க்குறது பெரும் வேலையாக இருக்குது. என்னென்னா அது நம்மளால் முடியாத போல இருக்க, எல்லாமே இவனே சாப்பிட்டுக்கிறான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஒரு நாள் லலிதா ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்காக போகிறா. அப்போது சுகுமார், பிரதீப், ஷோபனா மட்டும் வீட்டில் இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு 11 மணி இருக்கும்.
அப்போ போயிட்டு சுகுமார் ஷோம்னாவை பேச ஆரம்பிக்கிறாரு அவங்களோட ரூம்லேயே. இவன் ஹாலிலே உட்காந்துருக்குறான் பிரதீப். திடீர்னு அந்த ரூமுக்கு வந்துடுறான். அப்பா என்னப்பா இதுன்னு கேட்டதும், என்னடா இது, நான் பசியில் இருக்கேன் சாப்பிட்றேன்னு பார்த்தா உனக்கு பசி கேட்குதா, நீ வேறு சாப்பிடுவியான்னு, எனக்கு வந்து நான் தேவைப்படுன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அன்றைக்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க.